ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்டேட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் யூனிட் 1 ஜியாமெட்ரி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் கம்பேரிசன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் வந்து நம்பர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1, 2 பார்த்தாச்சு. இப்போ 3 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போடுறேன். ஸோ பார்த்துக்குங்க பார்க்காத குட்டீஸ். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம வந்து நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம 1 and 2 வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் 3 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 அம்ப்ரெல்லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கவுண்டிங்கும் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ 1, 2 and 3. நெக்ஸ்ட்டு எத்தனை பீட்ஸ் இருக்குது? ஸோ 1, 2, 3. ஸோ பீட்ஸ்னால் மணி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ 3 பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸ் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்பர் 3 வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3 வந்து எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் போட்டுக்கணும். செகண்ட் அந்த கர்வை ஒட்டினா போல் இன்னொரு கர்வ் போட்டுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து 3. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ், செகண்ட் ஒரு கர்வ், ஸோ 3. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து 3 போடணும். ஸோ இது கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க குட்டீஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒரு கர்வ். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஃபிகர்ஸ் தட் ஆர் சீன் 3 times. ஸோ நீங்கள் இந்த ஃபிகரில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து 3 times வந்து பார்க்குறீங்களோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ சர்க்கிள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹவுஸ் பாருங்கள். ஹவுஸ் 1 time இருக்குது. ஸோ 2 time இருக்குது. ஸோ 3 time இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இதை மூணுத்தையும் சர்க்கிள் பண்ணணும். ஸோ 1, 2, ஸோ 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, ஆனால் வேறு ட்ரீ இல்லை. ஸோ அப்போ இது வந்து ராங், இது இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி சிக்ஸ் இருக்குது, கோழி குஞ்சுகள் இருக்குது. ஸோ இது வந்து 1, 2, 3. ஸோ இதையும் வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ மோர் எ ஃபியூ அதர் நேம்ஸ் யூஸ்டு டு டினோட் 3. ஸோ ட்ரிப்பிள், த்ரைஸ். ஸோ 3யை வந்துட்டு ட்ரிப்பிள்னு சொல்லலாம், த்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிகே மாதிரி. ஓகேவா? ஸோ ட்ரிப்பிள்னு சொல்லலாம், த்ரைஸ்னு சொல்லலாம். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ 3யை வந்துட்டு ட்ரிப்பிள்னு சொல்லலாம், த்ரைஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், நம்பர் 4. ஸோ 4 வந்து எப்படி கவுண்ட் பண்ணணும் பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ 4 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ 4. நெக்ஸ்ட்டு எத்தனை பீட்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ 4 பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 4ரை வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்குங்க. அகெயின் ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? ஸ்டாண்டிங் லைன் வந்து போடணும். ஓகேவா? ஸோ சர்க்கிள் த ஃபிகர்ஸ் தட் ஆர் சீன் 4 times. ஸோ இங்கே இருக்கிற பிக்சர்ஸில் வந்து எதெல்லாம் 4 times வந்து இருக்குதுன்னு பார்த்து உங்களை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிசர்ஸ் பாருங்கள், 1, 2. ஸோ 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு காத்தாடி. ஸோ 1, 2, 3, 4. ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா அவங்க சர்க்கிள் த ஃபிகர் தட் ஆர் சீன் 4 timesல நீங்கள் என்னென்ன ஃபிகர்ஸ் வந்து பார்க்குறீங்களோ அது வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே ஒரு சாக்லேட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1. ஸோ இது வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு கேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ராங். ஓகேவா? ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இது மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் நோ மோர். தெர் ஆர் 4 டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்த்து, இன்னொன்று வந்து ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து சவுத். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன், இது வந்து நார்த் டைரக்ஷன், இது வந்து சவுத் டைரக்ஷன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து சவுத் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது வந்து சவுத் டைரக்ஷன் சொல்லுவாங்க. சவுத் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஸோ தேர் ஆர் 4 டைரக்ஷன்ஸ், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 5 பாருங்கள். ஸோ நம்பர் 5ல் வந்து இங்கே எத்தனை சிக்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் ஆஃப் சிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எத்தனை பீட்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 5 வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி போகணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் வந்து ஒரு கர்வ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு கர்வ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து 5 வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கலர் எனி 5 பார்ட்ஸ் ஹவு டிட் யூ சூஸ் தெம். ஸோ 5 பார்ட் வந்து நம்ம வந்து கலர் பண்ண சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை பார்த்து கலர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 பார்ட்டை வந்து கலர் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நோ மோர் த 5 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அவர் பாடி. ஸோ நம்ம பாடியில் வந்து 5 சென்ஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ சென்ஸ்னால் என்னென்னா எது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டச் பண்ணால் வலிக்குதோ ஸோ அதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஐஸ், நோஸ், டங், இயர்ஸ், ஸ்கின். ஸோ இது எல்லாமே வந்து சென்ஸ் ஆர்கன் சொல்லுவாங்க. ஓகேவா? என்னென்னா ஐஸு, நோஸு, டங்கு, இயர்ஸு, ஸ்கின். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் வந்து இன்னும் பல டாபிக்ஸ் வந்து சொல்லித்தரேன். இந்த டாபிக்ஸ்லாம் புரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பை பாய்.